டிராகன் பால் சூப்பர்ல இதுவரைக்கும் நீங்க பார்த்தது 8 யூனிவர்ஸோட முடிவையும் தீர்மானிக்க போற டோர்னமெண்ட் ஆஃப் பவருக்கு இந்த காஸ்மோஸ்ல கலந்துக்க போற எல்லா வீரர்களும் வந்தாங்க. இப்ப அவங்க வந்திருக்கிறது டிஎட்டிஸ் எல்லாம் இருக்கிற நல் சாம்ராஜ்யத்துக்கு. இது கட்சி வச்சு செஞ்சிருக்கோம். காஸ்மோஸ்ல இதுதான் பலமான பொருள். சாதா கேட்ச் அண்ட் டைட்டை விட சிறந்தது. 7th யூனிவர்ஸ்ல இத பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால ரிங் நல்லா தான் இருக்கும். அது எனக்கு நல்லாவே புரியுது. உங்களுக்கு இது மேல சந்தேகம் இருந்தா நீங்க பரிசோதிச்சு பாருங்க. சொல்ல போனா ஆம்னி கிங்ஸ் கூட இதுதான் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா டோர்னமெண்ட்டுக்காக அவங்க ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காங்க. சண்டைய ஆரம்பிங்க. போதும், இப்போதைக்கு இந்த சண்டையை நிறுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் 8 யூனிவர்ஸோட சார்பா வந்திருக்கிற 80 வீரர்களும் தயாரா இருக்கிற ரிங்குக்கு வந்தாங்க. இப்ப அவங்களோட சக்தியை காட்ட தயாரா இருக்காங்க. போட்டி ஆரம்பிச்சதும் கோகுவும் அவனுடைய 7th யூனிவர்ஸை சேர்ந்த வீரர்களும் போட்டியில ஜெயிப்பாங்களா? இந்த பயங்கரமான பேட்டில் ராயல்ல எதிர்பார்க்காத திருப்பங்கள் நிறைய வரப்போகுது. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன், அமைதியா இருங்க. இப்ப இங்க வந்திருக்க எல்லாரையும் நம்ம ஆம்னி கிங்ஸ் வெல்கம் பண்ண போறாங்க. இந்த டோர்னமெண்ட் பார்க்க நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். நல்லா ஃபைட் பண்ணுங்க, எங்களை என்ஜாய் பண்ண விடுங்க. இப்போ ஆரம்பிக்க போகுது. சர்வைவ் ஒரு வழியா. The Tournament of Power ஆரம்பிச்சிருச்சு. விதிமுறைகளை பத்தி தெரியாம வந்திருக்கிறவங்களுக்கு இப்ப இதுல இருக்கிற விதிமுறைகளை நான் தெளிவா சொல்லிடுறேன். இந்த காம்படிஷன் 100 டாக்ஸ் வரைக்கும் நடக்கும். எவ்வளவு நேரம் முடிஞ்சிருக்குன்னு நீங்க இந்த காலமை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது முழுசா இறங்கிடுச்சுன்னா எல்லா போட்டியும்
முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சரி 100 டாக்ஸ்னா என்ன? அது உலகத்தோட 48 நிமிஷத்துக்கு சமமா இருக்கும். நிஜமாவா? ஆனா அது ரொம்ப கம்மியா இருக்கே. ஸ்பெஷல் டெக்னிக்க பயன்படுத்தலாம், ஆனா எதிரியை தாக்கறதுக்கு எந்த ஒரு ஆயுதத்தையும் பயன்படுத்தக்கூடாது. அப்புறம் எதிரிய ரிங்க விட்டு வெளியில போக வைக்கலாம். அப்புறம் ஜெயிக்கிறதுக்கும் நீங்க அதை தான் செய்யணும். ரிங்குக்குள்ள ஒருத்தரால சண்டை போட முடியாம போனாலும் ரிங்க விட்டு வெளியில போற வரைக்கும் அவங்க தோக்க மாட்டாங்க. அது சரி, இந்த போட்டியை வித்தியாசமான முறையில தான் அணுகணும்னு எனக்கு தெரியுது. பறக்கிறதுக்கு நீங்க சாதாரணமா பயன்படுத்துற சக்தி அதுவும் இந்த இடத்துல வேலை செய்யாது. ஆனா அப்பண்டேஜஸ் மாதிரி உடம்புலயே ரெக்க இருக்கிறவங்க இந்த இடத்துல பறக்க முடியும். கடைசியா நீங்க எவ்வளவு மோசமா தாக்கப்பட்டிருந்தாலும் குணமாகறதுக்கு நீங்க எதையும் எடுத்துக்க கூடாது. இப்ப நான் சொன்னதுதான் இந்த போட்டிக்கான விதிமுறைகள். சரி, பேசுனது போ. வாங்க போட்டிய ஆரம்பிக்கலாம். நான் சொல்றத கேட்டுட்டு போங்க. சுப்ரீம் காய் சொன்ன அட்வைஸ நாம எல்லாம் ஃபாலோ பண்ணலாம். இங்க நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு டீமா வேலை செய்யலாம், புரியுதா? ஒரு சர்க்கிளா ஃபார்ம் பண்ணி எல்லாரும் ஒத்துமையோட வேலை செய்யணும். அதோட முக்கியமான விஷயம் யாரும் தனியா போட்டி போடக்கூடாது. இது வேலைக்காகாத யோசனை. இப்ப நீ சொன்ன எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இவங்க 2 பேரும் ஒரு டீமா வேலை செய்ய போறதே இல்ல. எதுக்காக பயத்தோட சுத்திக்கிட்டு இருக்க? இப்படி பண்ண மத்தவங்க எல்லாரும் 60 யூனிவர்ஸ கேவலமா தான் பாப்பாங்க. அது என்னன்னா எல்லாரும் பெருசா கொஞ்சம் பலமா இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதுக்கு எதுக்கு நீ பயப்படணும்? உனக்குள்ள சக்திய வெளியே கொண்டு வந்து எல்லாரையும் நீ அடிக்கணும், அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, கண்டிப்பா நீ இதுல ஜெயிப்ப. பல பேருக்கு ரத்தத்தை பாக்குற வெறி இருக்கிறது எனக்கு நல்லா தெரியுது. இங்க வந்திருக்கிறவங்களை பார்க்கும் போது அந்த வெறி உங்களுக்குள்ளேயும் இருக்கிறது நல்லாவே தெரியுது. பெண் வீராங்கனைகளை நான் பாத்துக்கிறேன். என்ன சொல்ற மாஸ்டர் ரோஷி, ஒருவேளை நீங்க தயாரா இல்லனா என்ன செய்யறது? கவலைப்படாத, நான் தயார். இந்த போட்டியில நம்ம யூனிவர்ஸால ஜெயிச்சிட முடியும் நினைக்கிறீங்களா? இப்போதைக்கு நாம ஜெயிப்போம். நம்புவோம். இந்த சூழ்நிலையை எப்படி சமாளிக்கிறதுன்னு நீங்க யோசிக்கிறது சரிதான். ஏன்னா உங்க விதி இப்போ அந்த மோர்டல்ஸ் கையில தான் இருக்கு. அந்த மாதிரி பேசுறத நிறுத்து வேஸ். நீ தப்பிச்சிருவேங்கிறதுக்காக என்ன அப்படி பேசாத. எப்படி பார்த்தாலும் நான் தப்பிச்சிருவேன். நீ ஜெயிச்சாதான் என்னால உயிரோட இருக்க முடியும். யூனிவர்ஸ் 7 உங்களால ஜெயிக்க முடியும். ஒழுங்கா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சண்டை போடுங்க. அடடா, நீ டீம் ஒர்க்க பத்தி பேசும்போது எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு வீரா.
அவனை கண்டுக்காத. இது வரைக்கும் நீங்க இவ்வளவு அமைதியா இருந்து நான் பார்த்ததே இல்ல மை லார்ட். என்ன செய்யறது? அவங்கிட்ட பேசி நான் எதையும் சாதிக்க போறதில்லை. டேய், நாம எப்பவும் ஒன்னாவே சண்டை போடலாம், சரியா? நானும் அதேதான் யோசிச்சேன். கிராண்ட் ஜினோஸ், நாம போட்டி ஆரம்பிக்கிற நேரம் வந்துடுச்சு. நீங்க தயாரா இருக்கீங்களா? சீக்கிரம் ஆரம்பிங்க. ஆமா ஆமா ஆரம்பிங்க. அப்படின்னா சரி, 8 யூனிவர்ஸ்ல இருந்து வந்த அத்தனை வீரர்களும் அவங்களுடைய இடத்துல இப்ப தயாரா இருங்க. இப்ப இந்த டோர்னமெண்ட் ஆஃப் பவர் ஆரம்பிச்சிட்டோம். அடேங்கப்பா, எல்லாரும் அவங்க வேலையை ஆரம்பிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். முடிச்சுட்டு இங்க இருக்கியா? அப்பா திரும்ப வந்துருங்க. நான் வந்துட்டேன் டாப். இப்ப நீ நானும் போட்டியை ஆரம்பிக்கலாம். அப்பா டீம் ஒர்க்க பத்தி சுத்தமா மறந்துட்டீங்களா? தனியா போய் அங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அடடா, நீங்களும் தனியா போய் சண்டை போட போறீங்களா? எல்லாரும் தனியா போய் சண்டை போடும் போது நானும் அங்கேயே செஞ்சுட்டு போறேன். கிழிஞ்சுது. அப்ப நம்ம பேசி வச்சதெல்லாம் கவலைப்படாத கோஹான், இவ்வளவு ஈகோவோட இருக்கிறவங்க இப்படிதான் செய்வாங்க. இவங்களுக்கெல்லாம் யோசனை சொன்னதே பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். எல்லாரும் சொதப்பிட்டு இருக்காங்க. இவங்களை நம்பினதுக்கு கடைசியா நான் சாக தான் போறேன். என்ன இது? பியனும் மத்தவங்களும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய தாக்குதலா? இது கண்டிப்பா அவங்களுக்கு நல்லது இல்ல. சுத்தி சுத்தி எல்லாரையும் அடிச்சிட்டு இருக்கான். இந்த யோசனை ஏன் நமக்கு வரல? இதுதான் சூப்பர் சர்வைவல் மோட். உயிரோட இருக்கிறதுக்கு இதுதான் சிறந்த யோசனை.
மாஸ்கோ பாவம் பார்க்க வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. எல்லாரையும் காலி பண்றதுக்கு நீ என்ன வேணாலும் செய். அவங்கள அடிச்சு துவம்சம் பண்ண, ரிங்க விட்டு வெளியில அனுப்பு. டைனமோஸும் நாரி ராமாவும் நம்ம பக்கம் இருக்கும்போது கண்டிப்பா இந்த போட்டியில தேர்ட் யூனிவர்ஸ் தான் ஜெயிக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. அப்படி போட்டு தாக்கு, எல்லாரையும் பந்தாடு. அட்டகாசமா தாக்கிக்கிட்டு இருக்கிற பிரேசல். நாரி ராமா, என்னாச்சு? நாம போட்ட திட்டம்லாம் தவிடு பொடி ஆயிடுச்சா? இதோட அவ்வளவுதானா? இதத்தான் திட்டத்தை தவிடுபடி ஆக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. சந்தோஷமா யூனிவர்ஸ் 3. அவங்களோட திட்டம் சொதப்பிருச்சுன்னு நினைக்கிறேன். இதுதான் சொதப்புற முதல் திட்டம். ரிங்க விட்டு எல்லாரையும் வெளியில தள்ளணும்னு தேர்ட் யூனிவர்ஸ் போட்ட திட்டம் இப்ப மொத்தமா அவங்களுக்கு எதிராவே போயிடுச்சு. என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாது. உன்னோட கதையை நான் முடிக்கிறேன். பறக்கிற ஆணவத்துல பேசுறியா? உன் கதையை நான் முடிக்கிறேன்.